கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரரை, உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு மார்ஸ் மேடை அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக சில வேதத்தின் உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு சில கேள்விகளை கேட்பதற்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரரே, முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் என்ன எங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரை உள்ள அநேக புஸ்தகங்களில் மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஓகே சார், நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா நிறைய பேருடைய ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கூட இது தான். ஆனால் அதே நேரத்தில் அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே அதிகமாக பழக மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால அதை போக மாட்டாங்க உள்ள. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா தைரியமாக கேட்டிருக்கீங்க இந்த கேள்வியை. ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புஸ்தகத்தை கவனிக்கும்போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை அப்படின்னு சொல்லி தான் தொடங்குவார். அப்போ அதை நிச்சயமாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருமே அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய மிருகங்கள் வருது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவார். 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமுத்திரத்தில் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவார். அதிலே நீங்கள் 11ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவார். அதிலே நீங்கள் 17ஆம் அதிகாரம் போனீங்கன்னா ஒரு சிவப்பான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூட அங்கே சொல்லுவார். 17ஆம் அதிகாரம் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 8வது ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவார். இப்படி அநேக மிருகங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்போ பொதுவாகவே வேதாகமத்தில் மிருகம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா பாருங்கள். தானியேலில் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும்போது நாம் புரிஞ்சுக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். நல்லா கவனிங்க, ஒரு அருமையான ஒரு லிங்க் நமக்கு கொடுத்தாரு. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை கிடைக்குது அப்படின்னா, மிருகம்னா ஒரு ராஜாவை அடையாளப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஆமாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த வகையில் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்தின் வெளியே வந்துச்சு இல்லையா, அது ஒரு ராஜாவை, ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த மிருகத்துக்கான அடையாளங்களை அவர் அங்கேயே கொடுக்குறாரு. அதை வாசிக்க முடியுமா பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பார்த்தீங்களா? ஸோ அடிப்படையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாகவே அடையாள பாஷைகள், நேரடியான பொருள் கிடையாது. மிருகம் சொன்னால் நம்ம மனதில் தோன்ற மாதிரி மிருகம் கிடையாது. அதுக்கான அடையாளம் தான் நம்ம தானியேலில் போய் பார்த்தோம். அப்போ மிருகம் என்பது ஒரு ராஜாவை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதுக்கு தான் 7 தலை, 10 கொம்பு, 10 முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளத்தையும் காமிச்சார்.
அதன் தலைகளின் மேலே தூஷணமான நாமம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இதை வச்சு தான் இந்த மிருகம் என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அப்போது ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்பமி அப்படின்னு போட்டிருப்பாங்க, தேவதூஷணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மிருகத்தினுடைய தலைகள் மேலே தேவதூஷணம் இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிறார். தேவதூஷணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், மத்தேயில 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் வாசிக்கும் பொழுதும் சொல்லுவார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரதான ஆசாரியனாகிய காய்பா பேசக்கூடிய வார்த்தைகள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் யார், நம்முடைய ஆண்டவர் தேவ தூஷணம் சொல்லிட்டாருன்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக எதிராக பேசிட்டார்ன்றது சொல்கிறார். அப்போ அந்த வகையில் தேவ தூஷணம் என்பது தேவனுக்கு எதிராக விரோதமாக பேசக்கூடிய ஒரு காரியங்கள். சரிங்களா? அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரக்கூடிய மிருகமும் தேவனுக்கு விரோதமாக எதிராக பேசி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்ல வர்றார். ஒரு ராஜான்றது அங்கே சொல்கிறார் இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகமே பயப்படக்கூடிய வகையில் உண்மைகள் வெளியே வரும். அந்த மாதிரி உண்மைகள் அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தை குறித்து முழுவதும் யாருக்காவது தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாகவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விகளை கேட்கலாம். யார் வேணாலும் பங்கு பெற்று கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு கேள்விகளை கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதில் பதிவு செய்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் பரிசேயர் சதுசேயர் மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தோடு கேள்வி கேட்டிங்கன்னா புரியும். இப்போ சகோதரர் கேட்ட கேள்விக்கான ஒரு முடிவுக்குள்ளே வரும் பொழுது அந்த மிருகமானது தேவனை தூஷிக்கக்கூடிய, தேவனுக்கு விரோதமாக, அப்படின்னா தேவனுடைய உண்மைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு ராஜ்யமாக ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார். அது மற்ற புறஜாதி ராஜ்யங்களோ அமைப்புகளோ மதங்களோ அல்ல. தேவனை தெரியக்கூடிய வாய்ப்பை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காருன்றதை அவர் சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கான பதிலை ஒரு லைனில் சொல்லணுன்னா அந்த மிருகமானது ஒரு ராஜாவை அடையாளப்படுத்துது, ஒரு அமைப்பை அடையாளப்படுத்துது. அந்த அமைப்பு நிச்சயமாகவே தேவனை தெரியக்கூடிய வாய்ப்பை பெற்று அவருக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியத்தை தான் அடையாளப்படுத்தி காமிக்குது என்று சொல்கிறார். சரிங்களா? இன்னும் அநேக கேள்விகள் இருந்தால் கூட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்.